இதோ உதவி. இப்போதே செய்யாதே. அனைத்து உடனடி ஆர்வலர்களும் இப்போதே செய்யாதே என்று வலியுறுத்தும் சிறிய நினைவூட்டல் பலகைகளை வைத்துக்கொண்டு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் நாம் ஓய்வெடுத்து, இப்போது செய்யாதே என்று எச்சரிப்பவர்களின் ஞானமான ஆலோசனையை கருத்தில் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கலாம். அமைதியாக இரு. நான் கடவுள் என்பதை அறிந்து கொள் என்று கட்டளையிட்ட கடவுளிடமிருந்து தொடங்கி, அவர் எல்லா இடங்களிலும் இருப்பதால் கடவுளை நாம் எல்லா இடங்களிலும் காணலாம். ஆனால் நாம் அமைதியாக இருக்கும்போதுதான் கடவுளுடன் மிக எளிதாக தொடர்பு கொள்கிறோம். அமைதியாக இருப்பதன் கலையையும் கேட்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். கவிஞர் பிரையன் வாலர் பிராக்டர் எழுதியது போல், ஆழ்ந்த அமைதிகளால் வலிமையான சக்திகள் உணவளிக்கப்படுகின்றன. அவை அப்படியே இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் முன்னர் கற்பிக்கப்பட்ட அமைதியான மனநிலை முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலம் வலிமைமிக்க சக்திக்கு தேவையான ஆழ்ந்த அமைதியை நீங்கள் அடைய முடியும். டைரன் எட்வர்ட்ஸ் இதை இவ்வாறு கூறினார்: வாழ்க்கையில் பல நேரங்களும் சூழ்நிலைகளும் அமைதியாக உட்காருவது நமது பலமாக இருக்கும். தாமதப்படுத்தும் கலை உள்ளது. இது மிகவும் திறமையுடன் எதையும் செய்யாமல் இருத்தல் என்ற கலை. கூப்பர் விவரித்தது போல, இது சோம்பேறித்தனத்தை ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் உடனடியாகவும் அவசரமாகவும் செயல்படுவதை விட நமது ஆர்வத்தை கட்டுப்படுத்த அதிக முயற்சி தேவைப்படலாம். நிச்சயமாக இதற்கு அதிக தீர்ப்பு தேவை. சார்லஸ் சிம்மன்ஸ் எழுதியது போல், சிந்திக்கவும் பரிசீலிக்கவும் நேரம் எடுப்பவர் அவசரமாகவும் தூண்டுதலிலும் செயல்படுபவரை விட புத்திசாலித்தனமாக செயல்படுவார். ஒரு தெளிவான, திருப்திகரமான தீர்வை அடையும் வரை ஒரு சிக்கலை பாரபட்சமின்றி சஸ்பென்ஸில் வைத்திருப்பது புத்திசாலித்தனம். பிரச்சனை தீர்க்க உடனடி நடவடிக்கை தேவையில்லை. முதல் சாத்தியமான தீர்வை ஆவலுடன் புரிந்துகொள்வது அல்ல, ஆனால் கிடைக்கக்கூடிய அனைத்து மாற்றுகளின் அமைதியான மதிப்பீடு. மேலும் கிடைக்கக்கூடிய அனைத்து மாற்றுகளையும் நீங்கள் சிந்தனையுடன் பரிசீலித்து எடுக்க வேண்டிய சரியான நடவடிக்கை குறித்த உங்கள் சொந்த தீர்ப்பை திருப்திப்படுத்தும் வரை அமெரிக்க அரசியல்வாதி ஜான் ராண்டால்ஃப் விவரித்ததை வெறுமனே பராமரிக்கவும் சிந்தனையுள்ள, ஒழுக்கமான, நோக்கம் கொண்ட செயலற்ற தன்மை. அல்லது மற்றொரு சிறந்த அமெரிக்க அரசியல்வாதி ஜான் சி. கால்ஹவன் விவரித்ததை தலைசிறந்த செயலற்ற தன்மை. அவசரப்பட வேண்டாம். ஒரு ஞானமான பழைய பழமொழி உண்டு: உங்கள் மரம் கனி கொடுத்தால் மகிழ்ச்சியுங்கள், ஆனால் அது பழுக்கும் வரை அதை பறிக்காதீர்கள். ஜானி ஆப்பிள் சீட்டின் பழைய கதையை நினைவில் கொள்கிறீர்களா? அவர் எங்கு சென்றாலும் அவர் ஆப்பிள் விதைகளை நட்டார். நீங்கள் அப்படித்தான். நீங்கள் மட்டுமே வெற்றி விதைகளை விதைக்கிறீர்கள். உங்கள் எதிர்கால வெற்றிக்காக தொடர்ந்து விதைகளை நடவும். நீங்கள் எங்கு சென்றாலும், நீங்கள் என்ன செய்தாலும், பின்னர் உங்களுக்கு ஏராளமான வெற்றி அறுவடை கிடைக்கும். நீங்கள் முழுமையடையும் நேரத்தை அனுபவிக்க, நிச்சயமாக, நீங்கள் எவ்வளவு வேகமாக வெற்றி பெறுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக வெற்றி பெறுங்கள். ஆனால் உங்களால் முடிந்ததை விட வேகமாக வெற்றி பெற முயற்சிக்காதீர்கள். தங்களால் முடிந்ததை விட வேகமாக வெற்றி பெற முயற்சிப்பவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். சிக்கலில் இருந்து வெளியேறுவதை விட சிக்கலில் இருந்து விலகி இருப்பது எளிது. கிடைக்கக்கூடிய அனைத்து மாற்று பூர்வீக மக்களையும் நீங்கள் அமைதியாக கருத்தில் கொண்டு, எடுக்க வேண்டிய பார்வை நடவடிக்கை குறித்து உங்கள் சொந்த தீர்ப்பை திருப்திப்படுத்தும் வரை சிந்தனையுடன், ஒழுக்கமான, நோக்கம் கொண்ட செயலற்ற தன்மையை பயன்படுத்துங்கள். இப்போதே செய் என்பதை விட சரியாகச் செய் என்பது நல்லது. ஒரு குழந்தையை வெளியே எடுக்க ஒருபோதும் முட்டையை உடைக்க வேண்டாம்.